கர்த்தாவே, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு உனக்கு மகா பெரிய பலனாயிருக்கிறேன் என்பதே. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லி வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து அனுப்பினார். கர்த்தர் மேல் இருந்த விசுவாசத்தினால் கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டான். தன்னுடைய சகோதரனின் மகனாகிய லோத்துவை அங்கிருந்த ராஜாக்கள் பிடித்துக் கொண்டு போன பொழுது ஆபிரகாம் அவனை மீட்டுக் கொண்டு வந்தான். வரும் வழியிலே உன்னதமான தேவனுடைய ஆசாரியனான மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான். அவன் இவனை ஆசீர்வதித்தான். பிறகு சோதேமின் ராஜா ஆபிரகாமினிடத்தில் ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் வைத்துக் கொள்ளும் என்று சொன்னான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, தம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் மிக பெரிய அதிகமான ஆசீர்வாதங்களையும் பலன்களையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் கர்த்தரையே நம்புவோம், அவர் மேலே விசுவாசம் வைப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மையே நம்பி நடக்கும்படியாக எங்களுக்கு கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.